ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்னத்தம்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சின்னத்தம்பி ஹேண்ட்வொர்க்ஸ் யூடியூப் சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய தொடப்பு குச்சி அட்டையை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக தான் செஞ்சுருக்கேன். உள்ளன் நூல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நீங்கள் மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் வேஸ்ட் வைக்கிற ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ்க்காக தான். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன 3 தொடப்பு குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை 3ஐயும் வந்து நம்ம க்ளூ கன் போட்டு ஒட்டிடுவோம். ஸோ இதோட அளவுகள் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத. இப்போ இந்த மாதிரி நூல் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றுங்க. ஸோ இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் லைட்டாக கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராது, அதுக்காக தான் கம் போட்டு ஒட்டுறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டோம். இதே மாதிரி நான் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். அதோட அளவுகள் வந்து நான் அப்படியே ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்டு செய்கிறதுக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய அளவுகள் குச்சி. 26 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 18, 16. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 26ல் 2 எடுத்திருக்கோம். இப்போ அது 2ஐயும் வச்சு ஒட்டணும். அதுக்கப்புறம் 20 சென்டிமீட்டரில் 1 எடுத்திருக்கோம். அது இந்த மாதிரி முக்கோணமாக வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஓகேங்களா? க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு அடுத்து மேலே வந்து 2ஐயும் பிடிச்சி ஒட்டி விட்டுருங்க. 26 சென்டிமீட்டர் இருந்துச்சிங்களா, அதுவும் இப்போ 20ஐயும் ஒட்டியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒட்டி முடிச்சிட்டோங்களா? அடுத்து வந்து மீதி இருக்க ஸ்டிக்ஸ்லாம் எடுப்போம். மீதி பாருங்கள், 16 சென்டிமீட்டரில் 4ம் 18 சென்டிமீட்டரில் 1 இருக்குது. அந்த அதிகமாக 18 சென்டிமீட்டர் இருக்கிறத எடுத்து ஓரமாக வச்சுட்டு 16 சென்டிமீட்டர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை நம்ம கீழே நம்ம ஒட்ட போகிறோம். சேம் அதே முக்கோணம் மாதிரி. இப்போ வந்து நம்ம ஒட்டுறது வந்து 16 சென்டிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முக்கோணமாக ஒட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 16 சென்டிமீட்டரில் 4 கட் பண்ணோம். அதில் இன்னும் 2 இருக்குது. அந்த மீதி இருக்க 2ஐயும் எடுத்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ நம்ம 16 சென்டிமீட்டர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் ஒட்ட போகிறோம். இந்த கார்னர் அடுத்து அந்த கார்னர், ஆப்போசிட். பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. அடுத்து 16 சென்டிமீட்டரில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், அதையும் அதே மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக 18 சென்டிமீட்டர் கட் பண்ணதை எடுத்து கீழேருந்து மேல் பக்கம் வர மாதிரி ஒட்ட போகிறோம். இப்போ இதுதான் 18 சென்டிமீட்டர் கட் பண்ண ஸ்டிக்கு. இதை நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம் மேலே. ஸோ இப்படி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்டு ஒட்டணும். இந்த கார்ட்போர்டு வந்து சின்னதாக இருக்குது, நம்ம வேறு எடுத்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். இதுக்கு அளவுகள்லாம் இல்லை, நார்மலாக செஞ்சது. இது ஒரு வேறு கிராஃப்ட்டுக்காக செஞ்சேன். ஸோ அது யூஸ் ஆகலை, அதனால் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான். ஸோ பாருங்கள், இப்படி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க.
இப்போ அப்படியே க்ளூ கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ இப்படி ஒட்டிட்டுங்களா? அடுத்து வந்து இன்னும் 2 ஸ்டிக் எடுத்து இப்படி கிராஸாக ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நேராக ஒட்டணும், அதுக்கப்புறம் கிராஸாக 2 ஒட்டணும். பாருங்கள், கிராஸாக 1 ஒட்டிட்டோம். இன்னொன்று வந்து எடுத்துகிட்டு இன்னொன்று அதில் ஒட்டி விட்டுருவோம். ஸோ அது கொஞ்சம் பிடிக்கிறதுல ஆகுது. ஏன்னா குச்சி தூக்கிட்டு இருக்கிறதுனால கம்மு பிடிக்க மாட்டேங்குது அந்த இடத்துல. நம்ம அப்படியே கம்மு போட்டு விட்டுட்டோம்னா அது அப்படியே பிடிச்சிக்கும் கொஞ்ச நேரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக பிடிச்சிச்சின்னா போதும், ஸ்ட்ராங் ஆயிரும். அடுத்து இன்னொரு ஸ்டிக் எடுத்து மேலே ஒட்ட போகிறோம் அதுலேயே செகண்டாக. ஆனால் இது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி நப்பி கூட வச்சு பார்த்துட்டேன். அந்தளவுக்கு வெயிட் தாங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்டு. மொபைல் தாராளமாக வைக்கலாம், விழுந்துருன்னு பயப்படவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி 1 by 1 வச்சுக்கலாம் நம்ம. நான் இந்த மாதிரி செய்கிற ஐடியாவிலே வரல, இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டிக் இருந்ததுனால சரி இதையும் வச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுனால வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 ஒட்டிட்டோம். இன்னும் ஒன்று இருக்குது சின்னதாக, அதையும் ஒட்டி விட்டுருவோம் மேலே. நம்ம இதையும் ஒட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் கார்ட்போர்டு நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து கார்ட்போர்டு நம்ம ஒட்டுவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேப்பர் அட்டைக்காக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கிறது. இந்த மாதிரி வச்சுட்டு பேனா எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு முக்கோணமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது இப்படியே இருந்தால் நல்லா இல்லைன்ட்டு மேலே வந்து கலர் பேப்பர் ஓட்டுறேன். சேம் ரோஸ் கலர் நூல் சுற்றி இருக்குது, அதனால் ரோஸ் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஒட்டினா கொஞ்சம் லுக்காக இருக்குன்ட்டு அதை எடுத்து ஓட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கலர் பேப்பர்லாம் ஒயிட் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம், அது உங்களோட விருப்பம். கலர் பேப்பர் தான் ஒட்டணும்லாம் இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து அட்டையை வந்து கவர் பண்ணிடுறோம் கலர் பேப்பராலேயே. இது நம்ம பார்க்குறதுக்கு வீடியோ லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ஈஸியாக தான் இருக்குது செய்கிறதுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இந்த மாதிரி பேப்பர் ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர்ஸை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேப்பர் லேஸாக இருக்கிறதுனால கையிலேயே பிச்சு எடுத்துட்டேன். கட் பண்ணுறதுக்கு வசம் இல்லை, கத்திரிக்கோல் சின்னதாக இருக்கிறதுனால கட் பண்ண முடியல, அதனால் பிச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம அந்த ஸ்டாண்டில் ஒட்ட போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒட்டலாம். ஸோ வச்சு பாருங்கள் கரெக்டாக எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம க்ளூ கம் போட்டுருவோம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மேலே அந்த ஷீட் எடுத்து ஒட்டி விட்டுருவோம் கார்ட்போர்டை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக ஒட்டி முடிச்சிட்டோம். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, மொபைல் வைக்கலாம் இல்லைன்னா ஃப்ளவர் வேஷ் வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் வச்சு காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.